வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வார வாரம் வெள்ளிக்கிழமை நமது மன்றத்தில் நமது பவானி அறிவு திருக்கோயில் சிறப்பு சிந்தனை விருந்து நடக்கவுள்ளது. அதற்கு இன்று நிகழ இருக்கும் சிறப்பு சிந்தனை விருந்துக்கு முதல் நிகழ்வாக இறைவணக்கம் குருவணக்கம் பாட அருள்நிதி பி. அபிராமி அவர்கள், மனவளக்கலை பேராசிரியர், துணைத் தலைவர் வைகட்சிஇ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த இருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது சாந்திதவம் நடத்த அருள்நிதி எம். கவிதா அவர்கள், மனவளக்கலை துணை பேராசிரியர், அரங்காவலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடிஸ்தி கவிதா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது இந்த சிந்தனை விருந்துக்கு வரவேற்புரை நல்க அருள்நிதி சுபா அவர்கள், மனவளக்கலை துணை பேராசிரியர், அரங்காவலர். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பு சொற்பொழிவு, அதுக்காக நம்ம எல்லோரும் வந்திருக்கோம். தொகுப்பாளர் அம்மா அருள்நிதி கலைச்செல்வி அம்மா அவர்கள், மனவளக்கலை பேராசிரியர், துணை பேராசிரியர், பொருளாளர், பவானி அறிவு திருக்கோயில், ஞானாசிரியர் விருது பெற்றவர் அவர்களையும், இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அம்மா அபிராமி அம்மா அவர்கள், மனவளக்கலை பேராசிரியர், துணைத் தலைவர், ஒய்ஹெச்இ அவர்களையும், சாந்தி தவம் நடத்தி கொடுத்த கவிதா அம்மா அவர்கள், மனவளக்கலை துணை பேராசிரியர், அரங்காவலர் அவர்களையும், நன்றி உரை ஆற்ற உள்ள TR சேகர் ஐயா அவர்களையும், மனவளக்கலை துணை பேராசிரியர், அரங்காவலர் அவர்களையும் பவானி மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று சிந்தனை அளிக்க உள்ள தலைப்பு
தொண்டே தொழுகை, தொண்டே தொழுகை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம அம்மா மலர்விழி ராஜன் அம்மா அவர்கள் நமக்கு சிந்தனையாற்ற உள்ளார். நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்ல உள்ளார் இல்லைங்களா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே நம்ம மன்றத்தில் இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு சொற்பொழிவு நடந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா? இந்த 20 வருஷத்தையும் சேர்த்து வச்சு அம்மா மண்டைக்குள்ள இருக்கிறதெல்லாம் நமக்கு சொற்பொழிவாக நமக்கு கருத்தாக அப்படியே கொட்ட போகிறாங்க. நம்மளாம் அம்மா ஏரியா நல்லா கேட்டுட்ருக்க போகிறோம். அம்மா பற்றின ஒரு சிறப்பு விளக்கம். மலர்விழி ராஜன் அம்மா அவர்கள் மனவளக்கலை பேராசிரியர், மகரிஷியின் உயரிய விருதான ஞானாசிரியர் விருது பெற்றவர். 30 வருடங்களுக்கு மேலாக மன்றத்தில் சிறப்பு சிந்தனை சிறந்த முறையில் தொன்றாற்றி வருகிறார். 30 வருஷத்துக்கு மேலாக நம்ம மன்றத்துக்கு தொன்றாற்றி வருகிறார். மேலும் அம்மா அவர்கள் பவானி மன்ற நிர்வாக அறங்காவலர் பொறுப்பேற்று சிறந்த முறையில் வழிநடத்துகிறார். மனவளக்கலை டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ, MA வகுப்பு சிறந்த முறையில் நடத்த வல்லவர். பவானி மன்றத்தை நிர்வகித்து கொண்டு பல மன்றங்களுக்கு சென்று அறிமுக வகுப்பு முதல் அகத்தாய்வு 3 வரை சிறந்த முறையில் நடத்தி கொண்டுள்ளார். பல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று மனவளக்கலையை சிறந்த முறையில் கற்று தத்துவத்தை அளித்து கொண்டுள்ளார். சிறந்த சிந்தனையாளர். மேலும் அம்மா அவர்கள் நம்மை இன்று சிந்திக்க வைக்க இருக்கும் தலைப்பு தொண்டே தொழுகை. இதெல்லாம் கேட்டுட்டு வர நம்ம எல்லாருமே மன்றத்தின் சார்பாக நம்ம எல்லோரையும் வருக வருக என பவானி மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வாழ்க வளமுடன் நின்று வணங்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பு சிந்தனை விருந்து அளிக்கவிருக்கும் அருள்நிதி மலர்வி ராஜன் அவர்கள் ஞானாசிரியர், மனவளக்கலை பேராசிரியர், பவானி அறிவு திருக்கோயிலின் தலைவர். தலைப்பு தொண்டே தொழுகை என்ற தலைப்பில் பேச உள்ளார். அவரை வாழ்க வளமுடன் என கூறி வரவேற்று, தொண்டுன்னா என்னங்க? தொண்டுன்னா மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் தொண்டு. நம்ம அறிவை மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் தொண்டுன்னு யார் சொல்கிறாங்க? மகரிஷி சொல்கிறார். அடுத்தது நாம் செய்கிறது உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு, தற்சோதனை எல்லாமே என்னங்க? நம்மளுக்கே செய்கிறதில்ல, நம்ம எல்லாம் சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு. நம்ம எல்லாம் செய்கிறதில் யாருக்குங்க? இறைவனுக்கு செய்கிறது அப்படின்னு யார் சொல்கிறாருங்க? மகரிஷி சொல்கிறாரு. நாம் நமக்காக செய்கிறோன்னு நினைக்கிறோம். உடம்பு நல்லா இருக்கட்டும், மனசு நல்லா இருக்கட்டும்னு. எல்லாமே யார் செய்கிறதுக்குங்க? இறைவனுக்கு செய்கிறோம். நம்ம யாருங்க? இறைவன். நான் நலமாக இருந்தால்தான் குடும்பம், ஊர், உலகம் எல்லாம் நல்லாயிருக்கும். நான் நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே மகரிஷியோட கருத்து தான். எனக்குள் இறைவன் இருக்கிறான் என தெரிந்து கொண்டால் எல்லாமே இறைவனுக்குத்தான் செய்கிறேன்னு நம்ம செய்யணும். எனக்குள் இறைவன் இருக்கிறான் அப்படின்னா நம்ம செய்கிறது யாருக்குங்க? இறைவனுக்குத்தான். நீ கொடுக்கும் எல்லாமே இறைவனுக்குத்தான். தொழில், கடமை, சேவை, தொண்டு, இது எது செஞ்சாலும் எல்லாம் யாருக்கு செய்கிறோங்க? இறைவனுக்கு தான் செய்கிறோம். தொண்டுங்கிறது நாம் செஞ்சு நம்முடைய கர்மாவை கழிக்கிறது அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லாமே இறைவனுக்கு தான் செய்கிறோம். இந்த உடம்புல யார் இருக்காங்க? இறைவன் தான் இருக்கான். மன்றத்தில் என்ன செயல் செய்தாலும் அது சமுதாயத்திற்கும் மகரிஷிக்கும் செய்தது. ஒரு ஜமக்காலை பிரித்து போட்டால் சரி, ஒரு ஃபேன் போட்டால் சரி, எது செய்தாலும் யாருக்கு செய்ததுங்க? மகரிஷிக்கு செய்தது, சமுதாயத்திற்கு செய்தது அப்படிங்கிறார். பிறர் நலத்திற்கு உதவாத உடல், அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். பிறர் நலத்திற்கு உதவாத உடல் வலிவு, அறிவு பெற்று பிறந்திருக்க வேண்டும். அப்படி உடல் வலிவு, அறிவெல்லாம் யாருக்கு கொடுக்கணுங்க? இறைவனுக்குன்னா யாருக்குங்க? மனிதனுக்கு, சமுதாயத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. எனக்குள் இறைவன் இருக்கிறான் என தெரிந்து கொண்டால் எல்லாமே இறைவனுக்குத்தான். நீ கொடுக்கும் எல்லாமே இறைவனுக்குத்தான். மன்றத்தில் நீ என்ன செயல் செய்தாலும் அது எல்லாமே அது சமுதாயத்திற்கும் மகரிஷிக்கும் செய்வது. பிறர் நலத்திற்கு உதவாத உடல் வலிவும் அறிவும் பயனற்றது. அதை பெற்ற பிறகு எல்லா உயிர்களுக்கும் நீ செய்ய வேண்டும். எல்லாமே இறைவனுக்கு செய்வதாக நினைத்து செய்ய வேண்டும்.
நான் இறைவனுக்கு செய்கிறேன் என மனதில் பதிய வைக்க வேண்டும். புறம் அகம் தூய்மை காத்து அருகுணம் சீரமைத்து பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் காத்து நான் இறைவனுக்கு செய்கிறேன் என ஒவ்வொரு செயலும் செய்ய வேண்டும். கடமையை செய்திடு பலவனை எதிர்பார்க்காதே. இதுதான் தொண்டனுக்கு மகரிஷி கொடுத்துருக்காரு. இப்போ அம்மா இப்படி இருக்காங்க, எங்கே செய்கிறாங்க? மண்டத்தில் தொண்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு யார் செய்கிறாங்க? உடற்பயிற்சி காயகல்பம் மகத்தாய்வு செய்கிறதே இறைவனுக்கு தான் அப்படிங்கிறாரு. அப்போது அம்மா செய்கிறது என்னங்க? அவங்க உடலுக்கு மனதுக்கு எல்லாம் தொண்டு செய்துட்டு குடும்பத்தில் எல்லாம் தொண்டு செய்துட்டு கடைசியில் சமுதாயத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க? தொண்டு செய்கிறாங்க. இது எல்லாமே யாருக்குங்க? அவங்க செய்கிறது எல்லாமே இறைவனுக்கு தான். யாருங்க? நம்ம எல்லாருமே யாருங்க? இறைவன் தான். நாமும் என்ன செய்யலாங்க? உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு, நம் குடும்பத்திற்கு செய்யும் அனைத்து செயல்களும் இறைவனுக்குத்தான் என்று தொண்டு மனப்பான்மையோடு செய்வோம் அப்படின்னு மகரிஷி எழுதியிருக்கிறார். அதனால் நம்ம என்ன செயல் செய்தாலும் இறைவனுக்குத்தான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா செயலும் செய்யணும் அப்படிங்கிறாரு. அந்த வழியில் நம்ம அறக்கட்டளையின் தலைவர் மலர்விழி ராஜன் அவர்கள் அவர் குடும்பத்துக்கு தொண்டு செய்கிற தொண்டு, அவருக்கு செய்கிற தொண்டு, சமுதாயத்துக்கு செய்கிற தொண்டு எல்லாம் மென்மேலும் நீடித்து அவர் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொண்டின் தொழுகை என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். இந்த இனிய மாலை பொழுதிலே இங்கு வந்திருக்கும் இரு பால் மெய்யன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த பவானி அருவி திருக்கோயிலின் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பேற்ற வந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களையும் மனதார வாழ்த்தி வணங்கி இந்த சிந்தனைக்குள் செல்வோம். எந்த ஒரு சிந்தனைக்குள்ளே செல்லும் பொழுதும் நம்ம குருவை சிந்திக்காமல் செல்ல முடியாது. திருமூலர் சொல்கிறாரு, அறிவை அறிந்தோர் ஆயிரத்தில் ஒருவர், அருளை உணர்ந்தோர் லட்சத்தில் ஒருவர், குருவை உணர்ந்தோர் கோடியில் ஒருவர், கருவை உணர்ந்தோர் காண்பது அரிது. அப்போ இந்த கரு என்ற உட்பொருளை அறியக்கூடியவர்கள் ரொம்ப அரிதாக இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம குரு என்ன பண்ணியிருக்கிறாரு? வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னை உணர்ந்து கொண்டு தான் அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற வகையில் ஒரு மனவளக்கலை என்ற உலக சமுதாய சேவா சங்கத்தை ஏற்படுத்தி தன்னுடைய காலம் வரை உலக நல தொண்டனாக இருந்து இன்று வரை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு அற்புதமான குரு நமக்கு கிடைத்திருக்கிறதற்கு மாபெரிய நன்றியை கூறிக்கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம். தொண்டு அப்படின்னு சொல்லி இப்போ அம்மா அவர்கள் கலைச்சொல்லி அம்மா சொன்னாங்க. பலவிதமான தொண்டுகள் உலகத்தில் செய்துட்டு தான் இருக்காங்க. இலவச மருத்துவம், கல்வி முகாம்கள், அன்னதான திட்டம் இல்லைங்களா? அது இல்லாமல் நிறைய பேர் வந்து நான் கூட படித்தேன். அதாவது வாழ்க்கை வந்து ரொம்ப மகத்தானது, அது எப்போது மக்களுக்காக வாழும்போது தான் அப்படிங்கிறாரு காரல் மார்க்ஸ் அவர்கள். அவர் சொல்கிறாரு, இந்த போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறத ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறார் இல்லையா, அவர் ஜோனல் ஆக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவர் அதனுடைய காப்பி உரிமையை அவர் விற்றுருந்தாருன்னா பல கோடி சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் அது அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது, எல்லோருக்கும் இது இலவசமாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அது அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சி எல்லாமே இலவசமாக கொடுக்கணும்னு இன்றைக்கு வரைக்கும் அந்த போலியோவை கொடுத்துட்ருக்கிறார். அதே போல் ஓடத்துறை சண்முகம் அப்படிங்கிறவர் ஒரு காற்றாலையை அமைத்து அதில் ஆயிரக்கணக்கான மின் விசிறிகளை ஏற்படுத்தி அதிலிருந்து மின்சாரத்தை கொடுத்து அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு 850 வீடு கட்டி கொடுத்துருக்குறாருன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பாலம் சுந்தரம் அப்படிங்கிறவர்
நிறைய தான் பெற்ற சம்பாத்தியத்திலிருந்து தான் பெற்ற அதாவது நன்கொடையை எல்லாத்தையுமே மக்களுக்காகவே செலவு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறார். மதுரையில் தமிழரசன் அப்படிங்கிற ஒரு தம்பி ரோட்டில் டீ விற்றுக்கிட்டு போகிறவர் தான், அவரே வறுமை. அப்படி இருந்தால் கூட அவர் என்ன செய்கிறாரு, அங்கே ரோட்டில் எவ்வளோ பேர் பசி பட்டினியோடு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு வாங்கி கொடுக்கறதான் தன்னுடைய பொழப்பாகவே வச்சுருந்தாராம். அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் மேலத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் கழிப்பிடமே இல்லாத ஒரு கிராமம், வறட்டு கிராமம். அந்த கிராமத்தில் மலர்கொடி அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 750 அந்த கழிவு கட்டி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நவீன கிராமமாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லி தொண்டை பற்றி எல்லாம் நிறைய பார்த்தோம். இத்தனை தொண்டு செய்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் கூட சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு சாப்பாடு வயிறு ரொம்ப சாப்பிட்லாம், அப்படியெல்லாம் இருக்குது. இத்தனை தொண்டு நிறுவனங்கள் இருந்தாலும் இத்தனையும் செய்தாலும் மக்கள் திருப்தி அடைந்து விட்டார்களா? மக்கள் இதில் நிறைவு பெற்று வாழ்ந்தார்களா? என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போங்க, காற்றாலை வச்சு வீடு ஒட்டி கொடுத்துருக்குறாரு, இதெல்லாம் நம்ம தொண்டுங்கிற விரகத்தில் பேசுகிறோம். இத்தனையும் செஞ்சாலும் அந்த மனசு என்ன பண்ணும், ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கும். அந்த வீடு நல்லா இருக்குது, எனக்கு போய் இப்படி வச்சிருச்சு, இவருக்கு அப்படி கிடைச்சது, எனக்கு பார் இப்படி கிடைக்கலையே. பந்தியில் போனால் எனக்கு மட்டும் பார்த்து பார்த்து சின்ன லட்டாக வைக்கிறானே, அவனுக்கெல்லாம் பார் பெருசாக இருக்குதே இப்படின்னு சொல்லி இந்த மனசு எப்பயுமே தடுமாறிக்கிட்டே இருக்கு. அப்போ தொண்டு அப்படின்னா இதெல்லாம் தொண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. நம் குரு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, பாரதி சொன்ன வழியில் தான் நம்ம குரு போயிருக்கிறார். பாரதி சொல்கிறார் பாருங்க, அன்னச்சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 16,000 நட்டல், அன்னையாவையும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு நாம் இன்னைக்கு வரைக்கும் படிச்சிருக்கோம். இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். அந்த எழுத்தறிவித்தல்னு போட்டிருப்பாரா இல்லை எழுந்தது அறிவித்தல் போட்டிருப்பாரான்னு நம்ம இப்போ யோசிப்போம். அன்னச்சத்திரம் 1000 கட்டல்னு சொல்லியிருக்கிறார். இப்போ சாதாரணமாக ஒரு அன்னச்சத்திரம் கட்டினோம்னா ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 இல்லாமல் செலவு பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 30,000 செலவாகும். ஒரு அன்னச்சத்திரத்துக்கே 30,000னா 1000னா எத்தனை கோடி? 300 கோடிக்கு மேலே. ஆலயம் 10,000 நட்டல்னு சொன்னார். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு தவிடுபடி தாங்க. ஒரு ஆலயம் என்ன, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாவே போதும்னு இருக்குது, அவ்வளோ வசூல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அத்தனை கும்பாபிஷேகம்னா 16,000 அப்படின்னா அது எவ்வளோ, எத்தனாயிரம் கோடி நினச்சி பாருங்கள். அத்தனையிலையும் புண்ணியம் இல்லையாம்மா. நீங்கள் அத்தனை செஞ்சால் கூட அதில் எல்லாம் அன்னையாவையும் புண்ணியம் இல்லை, ஆங்கோர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். எழுத்தறிவித்தல் மறுவிட்டாங்க. என்ன எழுந்தது? ஏழைன்னா பாரதியாரே ஏழை தான். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே செல்லமாக போய் பக்கத்து வீட்டில் நொய்க்கஞ்சி அரிசி வாங்கிட்டு வந்து வச்சு கொடுத்தா தான் அந்த மாதிரி ஏழை. அப்போ ஏழைன்னு இந்த இடத்துல எதை குறிப்பிடுகிறார் என்றால், அறிவில் வறுமை, அறியாமையில் இருப்பவர்களுக்கு தான் யார் என்று உணர வைக்கக்கூடிய ஒரு அறிவு அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோமானா, அதை யார் உணர்ந்தார்கள் அப்படின்னா நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் உணர்ந்திருக்கிறார். அதை உணர்ந்ததனால்தான் இன்று வரை நமக்கு இந்த மனவளக்கலை என்ற ஒன்றை ஆரம்பித்து உலக சமுதாய சேவா சங்கம் என்று இந்த உலகம் முழுசும் இந்த கலை பரவிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரு, அறிவு திருக்கோயில் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னை தான் உணர்வதற்கு என்ற ஒரு தெளிவு கொடுத்ததே நமக்கு இந்த மனவளக்கலையில் நம் குரு உலகநலத் தொண்டனாக இருந்து நமக்கு செய்த ஒரு பெரும் தொண்டு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, மற்றவங்களை பார்த்து ரொம்ப பிரமிப்பு அடைகிறோம்.
பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறவங்கள பார்த்து, ஒரு கல்விமான அறிவாளி, நல்ல பெரிய அறிவாளிப்பா அவ்வளோ அறிவாளி, சிறந்த பேச்சாளர், சிறந்த நடிகர், சிறந்த இசை கலைஞர், இவங்களையெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறோம்? அதிசயிக்கிறோம். ஆனால் ஆண்டவன் யார் மீது மிகவும் கருணை கொண்டிருப்பார் தெரியுங்களா? யாரெல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் மீது இறைவன் கருணை கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உடல் உழைப்பு, உற்ற செல்வம், அறிவு இவற்றை கொண்டு உலகுக்கு அருட்தொண்டு ஆற்ற வேண்டும்னார் மகரிஷி. உடல் உழைப்பு, உற்ற செல்வம், அறிவு இவற்றை கொண்டு உலகுக்கு அருட்தொண்டு ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு அதிசயம் அப்படின்னா கிடையாது. அதே ஆண்டவன் நமக்கு தண்டிக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா செய்வாராமா? நம்மளை ஒரு தண்டனை கொடுக்கணுன்னா என்ன செய்வார் தெரியுங்களா? இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்னா நம்மளை தண்டிக்கணும்னா நல்ல சிறந்த கல்வியாளனா, நல்ல பணக்காரனா, நிறைய பணத்தை கொடுக்கறது, நிறைய கல்வி பதவி இதெல்லாம் கொடுத்து பெரிய லெவல் ஆக்குனார்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவன் ஆஹா பணக்காரெல்லாம் ஆஹா ஓஹோ அப்படிலாம் இல்லை. ஆண்டவன் நமக்கு கொடுக்குற தண்டனை அமைது ஒரு ரகசியம். எப்படி? பதவி, புகழ், பணம், கல்வி இதன் மூலம்லாம் என்ன வந்துடுது? ஆண்டவன் அதிகமாக கொடுத்து தன்னை நினைக்கக்கூட நேரமில்லாதவர்களுக்கு ஒரு மாயையை கொடுத்துட்றார். பணம் வந்தால் என்ன வருது? மாயை, மயக்கம், ஆணவம். இல்லை, கல்வி இருந்தாவே அப்படி ஒரு தெனாமிட்டு, பதவி வந்தால் அதிகாரம். அப்போ இந்த மாதிரியான ஒரு மாயையை கொடுத்து ஆண்டவன் என்ன பண்ணுறான்? தன்னை நினைக்க கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கிறான். அதுதான் 13ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் என்ன சொல்லார்? பால பருவம் அதில் விளையாடல், வாலிப பருவம் மங்கையின் கூடல், ஏழா முதுமையில் எத்தனை கவலை, இறைவனை நினைக்க நேரமே இல்லை. பக்தி பாடல் தான் இன்னைக்கு வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க. இது பக்தியா? யாருக்கு சொல்கிறாரு? பால பருவத்தில் விளையாட்டே போச்சு, வாலிப பருவத்தில் ஆண் பெண்ணை தேடுவதும் பெண் ஆணை தேடுவதும் இந்த இனக்கவர்ச்சிகளே போயிடுச்சு. வயசாயிட்டு பிள்ளைக்கு பார்க்க, பேரனுக்கு பார்க்க, அங்கே போக இங்கே போக, மக்களை பார்க்க, இதுவே பொழப்பாய் போச்சு. எப்போ தான் இறைவனை நினைப்ப கேட்குறாரு. அப்போ இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தான் பாரதி சொன்னார். இத்தனை அன்ன சத்திரத்தை பற்றி விளக்கமெல்லாம் சொன்னார். இதை வள்ளலார் எப்படி புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. வள்ளலார் எப்படி புரிந்து கொண்டார் என்றால், அற்புதம். அகவல் வரி படிக்கும்போது இதை படிக்கும்போது ரொம்ப ரசித்து படித்தேன். மெய்யினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றொருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னார். சொல்கிறாராமா இறைவன், ராமலிங்கம் நீ என்னை மேயினை நான் யாருன்னு உணர்ந்துக்கிட்டேன். நீ வேற நான் வேற இல்லை அப்படிங்கிறத நீ என்ன பண்ண? முதல்ல உணர்ந்துக்கிட்டு அந்த மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறத நீ உணர்ந்துக்கிட்டு அந்த ஜோதியை நீ என்னவே ஏற்றுக்கிட்ட? தெய்வமாக ஏற்றுக்கொண்டாய். அந்த ஜோதியை நம்ம எதை சொல்லலாம்? அரூபம், தெரியாது, கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை உருவம், இது உருவம்னு சொல்ல முடியுமா? இல்லை உருவம், அந்த ஜோதியை ஏதாவது சொல்ல முடியும்? இது அரூபமாக இருக்குது, உருவமாக இருக்குது, இல்லை உருவமாக இருக்குது, ஏதோ சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அந்த ஜோதியை நீ என்ன பண்ணிட்ட? எனக்குள்ளாக வந்து உன்னை கண்டு கொண்டாய். அப்போ நீயே நானாக இருக்கிறேன், நானே நீயாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு நீ என்ன பண்ணியிருக்கிற? என்னைய முழுசாக வந்து அடைஞ்சிட்ட அப்படின்னு வள்ளலார் வந்து தன்னை இறைவன் உணர்ந்து கொண்டதாக தானே எழுதின ஒரு அகவல் வரி. இதையெல்லாம் புரிந்து கொள்ளும்போது இத்தனையும் இருந்தும் நாம் இந்த தொண்டு செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்? முதல்ல நமக்கு அந்த எண்ணம் வேண்டும். தொண்டு செய்யணுங்கிற முதல்ல நமக்கு அந்த எண்ணம் வர வேண்டும்.
அந்த எண்ணம் வந்தாலும் அது செய்வதற்கு மன விரிவு வர வேண்டும். எத்தனை பேருக்கு காசு இருந்தாலும் தொண்டு செய்வதற்கும் டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கும் மனசு வரணுமா இல்லையா? தானும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுத்தும் உதவ மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் நிறையா. சுகிசிவத்தோட கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க யூடியூப்பில் நிறையா. அது நல்ல பயங்கரமான கிளிக் ஆயிடுச்சு. ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வெத்தலை பொட்டியே வெள்ளியில், இன்றைக்கி வெள்ளி விற்கிற விலைக்கு வெள்ளியிலேயே வெத்தலை பொட்டி, இந்த வெத்தலை பொட்டியில் தான் வெத்தலை பாக்கு வச்சு நைட்டானால் போடுவாராமா. அந்த ஊஞ்சல் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து வெத்தலை பெட்டியை திறந்து இந்த வெத்தலையை எடுக்குது. மேலான வெத்தலை கொஞ்சம் வாடி கொஞ்சம் வதங்கி இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு கீழே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெத்தலையை தடவி கொடுத்து போட்டுக்கிறதுக்காக எடுக்குது. உடனே அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, ஏன் அந்த வெத்தலையை எடுத்துட்ட? இல்லை அது கொஞ்சம் வாடி வதங்கி இருக்குது, இது நல்லா இருக்குது, இதை போடுங்க அப்படின்னு சொல்லு. வேணாம் அதை நாளைக்கு போட்டுக்கலாம், முதல்ல இந்த வாடினது வதங்கதை ஃபஸ்ட்டு அதை மடித்து கொடு, இது நாளைக்கு நல்லா இருக்குமில்ல, நாளைக்கு போட்டுக்கலான்னு. அடுத்த நாள் பார்த்தா அது வாடி இருக்குது. இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த வாடினது வதங்கினது நல்ல வெத்தலை போடுறதுக்கு கொடுக்கல. நம்மளும் அப்படி தானே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே போன வாரம் வாங்கின காயை முதல்ல செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நம்மளும் அப்படி தான். இப்படி கடைசி வரைக்கும் அந்த வாடினது வதங்கினதே போடுறாரு. அது தூக்கி போட்டு நல்ல வெத்தலை போடுறதுக்கான ரோணமே இல்லை. திடீர்னு அந்த செல்வந்தர் ஒரு நாள் பொட்டுன்னு போயிடுறாரு. போயிட்டு அவங்களுடைய குல வழக்கப்படி அவருக்கு வெத்தலை பார்க்க வாயில் வச்சு சுருட்டி கட்டுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கும் போல இருக்கு. அப்படி சுருட்டி வைக்கிறதுக்கு அந்த சாங்கியம் செய்கிற பெரியவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை வாங்கிட்டு வான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை சுருட்டுறாரு. அங்கேருந்து பையன் ஓடி வரோம். இல்லைப்பா நம்ம சாங்கியம் இப்படி இருக்கணும், ஐயோ வேங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எப்பயுமே வாடினது வதங்கிறது தான் பிடிக்கும். எப்படிங்க? எங்கள் அப்பாவுக்கு செத்த பிறகு கூட வாடினது வதங்கிறது தான் போச்சே வழியே நல்ல வெத்தலை போகலை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் செல்வம் இருந்தாலும் சரி, உழைப்பு தெப்பாக இருந்தாலும் சரி, அறிவு இருந்தால் கூட அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அவ்வளோ யோசனை. தானும் அதை அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கு அதை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பைபிளில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆசையாக சேர்த்து வைத்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கு என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சாத்தான் வருவான். எப்படிங்க? ஆசையாக சேர்த்து வைத்த சொத்துக்களை அனுபவிக்க என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சாத்தான் வருவான். யார்? மருமகளா, மகளா, மருமகனா? நீங்கள் எல்லாம் சேர்த்து வைங்க, அனுபவிப்பதற்கு யாராவது ஒருத்தர் வந்து தீருவாங்க. அது வரைக்கும் நாம் என்ன அப்படியே இருக்கணும்னா இல்லை, நீ என்ன பண்ணணும், உழைப்பு, உற்ற செல்வம், அறிவு உங்ககிட்ட இருக்கா, அதை விரித்து கொடு, எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னார். ஆண்டவன் உங்கள் மீது அதிகமான கருணை கொண்டுள்ளார் என்பதற்கு அடையாளமே நாம் செய்கிற தொண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விதத்திலும் நாம் எப்படியெல்லாம் இந்த தொண்டை நாம் மனதளவில் சுருக்கி வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்தா, எல்லாவற்றையும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு மமதை நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. நான் பெரிய ஆள்பா, எனக்கு எல்லாமே தெரியும், என்னை தவிர என்ன இருக்கு, நான் செய்கிற தொண்டை விடவா அப்படிங்கிற போது நமக்கு நாமளே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அழகாக சொல்லுவார் வள்ளுவர், கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். நாம் நினச்சிக்கிட்டோம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு. நல்லா நினச்சி பாருங்கள், எல்லாம் தான் படித்தோம். ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்த உடனே என்ன பதவி கொடுத்தாங்க, தவச்செல்வர்னு கொடுத்தாங்க, அருட்செல்வின்னு கொடுத்தாங்க, பிரம்மணானின்னு பட்டம் கொடுத்தாங்க, அருள்நிதின்னு கொடுத்தாங்க, துணை பேராசிரியர் ட்ரைனிங்கு, துணை பேராசிரியர், பேராசிரியர் ட்ரைனிங்கு, பேராசிரியர், பிஹெச்டி, எல்லா பச்சடியும் படித்தோம், தேன் இப்போ எல்லாமே படித்தோம்.
இவர் பொறுப்பாசிரியர் சொல்லிட்டே தான் இருக்கிறாரு, வாரம் ஒரு கவிதை படிங்கள், வாரம் ஒரு கவிதை படிங்கள்னு. படிக்கும்போது தான் மண்டையில் நிற்குது, அப்புறமா மனசில் ஏற மாட்டேங்குது. 10 தடவை படித்தாலும் 10 தடவை படித்த மாதிரியே இருக்குது. ஒரு வாரம் கழித்து கேட்டால் மறுபடியும் மறந்து போயிடுது. அந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த வாளறிவன், அந்த பெரிய இறைநிலை என்ன பண்ணுது, நம்ம பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள அத்தனை ரகசியங்களையும் நமக்குள்ளாக வைத்து தக்க நேரத்தில் தக்க விளைவை கொடுக்கக்கூடிய அந்த வாளறிவனை நம்ம என்ன பண்ணணும், சரணாகதி அடைவதே பெரிய தொண்டு. முதல்ல அவர்கிட்ட என்ன பண்ண, அந்த இறைநிலையோட முதல்ல சரணாகதி என்ற ஒரு பெரிய நிலையை அடைந்து கொள்ள வேண்டும். முதல்ல தன்னை உணர்ந்து அதை அடைந்து அதுக்கப்புறம்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அதை தான் சத்விசாரம் பரோபகாரம்னு சொல்கிறாங்க. முதலில் இறைவனை நீ உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை என்ன பண்ணணும், எடுத்து உரைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே சர்வம் சக்திமயம், சர்வம் சிவமயம், எல்லாமே பிரம்மம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எல்லாமே பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது பிரம்மம், இப்போ இது பிரம்மம் தான், இது பிரம்மம் தான், நீங்களும் பிரம்மம், நாங்களும் எல்லாம் தெரிஞ்சு. ஆனால் இதுவே பிரம்மமா அப்படின்னா அது இல்லை, அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு. இப்போ பலகையில் போட்டு சூரியன் அப்படின்னு ஒன்று வரைஞ்சி அதற்கான விளக்கமெல்லாம் சொல்கிறாரு, சந்திரன் ஒன்று வரைஞ்சி அதற்கான விளக்கமெல்லாம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதனால் விளக்கம் கரெக்டு தான், அது சூரியன் தான். ஆனால் அதுவே சூரியன் ஆகிடுமா? இல்லையா? அதுபோல் இறைவன் அப்படிங்கிறவரை உணர்ந்து கொண்டு இப்படி தான் இருக்குன்னு விளக்குறாங்க. அதை யார் உணர்ந்து கொள்ளணும்னா நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எது பிரம்மம் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய தெளிவான அறிவை ஒருவருக்கு கொடுப்பதே பெரிய தொண்டு. அந்த அறியாமையில் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல படுத்தணும். ஏன் கூட இருக்கிறதே இறைநிலை தான் அப்படிங்கிற உணர்ந்து கொள்ளும் வரை அவரை தொடர்ந்து அந்த தவத்தில் ஈடுபட்டு நம்மை மேம்படுத்தி கொண்டு நாம் மற்றவருக்கு அதை கற்றுக் கொடுப்பதே பெரிய தொண்டு. புலவன் தங்கவேலையாக தான் சொல்லுவார், கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல். அந்த கற்றல் கடைபிடித்தல், அந்த கடைபிடிக்கிறதுல நாம் சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல யோசித்து பார்த்தா அங்கேயே பெரிய சர்க்கிள் தான். எத்தனாயிரம் தத்துவ விளக்கங்கள், எத்தனை போதனைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதில் நாம் வெற்றி பெற்றுட்டோமா அப்படின்னு பார்த்தா, வெற்றி பெறுவது அப்படிங்கிறதுக்கு ஜானேர்னா முளம் சறுக்குதுங்கிறது தெரியுது. இருந்தாலும் நாம் தொடர்ந்து இந்த சர்வீஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம மேம்படுத்திக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் இந்த சர்வீஸ்குள்ளே போக 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 நம்ம மனசு நல்ல விரியறதை நம்ம உணர முடியும். எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சொல்லிக் கொடுக்கும் விஷயம் நம் ஆழ் மனதில் உள்ளே பதிகிறது. அதனால தான் எல்லாரும் முதல்ல நாங்கள் இங்கே வந்த பவானி மன்றமே ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, எல்லாருக்கும் மைக்கு கொடுக்குது. யார் வேணாலும் வாங்க, மைக்கு கொடுக்குறோம், பேசி பழகுங்க, வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே இந்த மன்றத்தை விட்டு எந்த மன்றம் கிடையாது. நான் பல மன்றங்களை போய் பார்த்துட்டு வந்தாச்சு, எங்கேயுமே இந்தளவு கொடுக்குது கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம மகரிஷி முதல்ல அதை உணர்ந்துக்கிட்டார். நான் முதல்ல எடுக்கும்போது இந்த தலைப்பை எடுத்து அன்னை தெரசாவை பற்றி பேசலாமா, விவேகானந்தரை பற்றி தொண்டை பற்றி சொல்லலாமா, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லலாமான்னா அவங்களையெல்லாம் படித்து தான் இருக்கோம்ல, அவங்கள நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம மகரிஷி நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம், நம்ம கண் முன்னாடி வாழ்ந்துருக்கிறாரு. அப்போ அவரை நம்ம எடுத்துக்கிட்டோம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது அப்படியே மனம் அப்படியே லயிச்சு போச்சு. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். அப்படியே அவரை நினச்சி பாருங்கள், சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வறுமை. நல்லா யோசிக்கணும். நாம் இப்போ தொண்டு செய்வதற்கு நாமெல்லாம் எவ்வளவு விருந்த நிலையில் இருக்க வேண்டும், நம்ம எப்படி சுருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஏழை, அந்த குடும்பத்தில் பிறந்தவர், சின்ன குழந்தை, அந்த கால் கூரை எட்டாத அளவுக்கு அந்த தறியை நெசவு பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி இருந்த ஒரு குழந்தைக்கு அந்த வயசுலேயே ஏன் வறுமை, கடவுள் ஏன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கு. தான் அப்படியே வளர வளர அந்த வறுமையிலேயே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு இல்லை, சாமிஜியும் கஷ்டப்பட்டுருக்கிறாரு பாருங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை, அங்கிருந்து ஒரு ஃபைல் தயாரி பண்ணிடுற வேலை, அதை தவிர திண்ணை பள்ளிக்கூடம், 1 ரூபாய்க்கு தறிய லீஸுக்கு எடுத்து அந்த 1 ரூபாயில் நெசவு பண்ணி அதில் வந்த வருமானம், அது மட்டும் இல்லாத அங்கேருந்து பால் வியாபாரம், கிண்டி ரேஸில் டிக்கெட் கொடுக்குற வியாபாரம், ஒரு வியாபாரம் 2 வியாபாரம் இல்லை, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வறுமையிலிருந்து மீண்டு நூல் வியாபாரம், இத்தனையும் செய்து எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறி ஆகணும்னு அவரும் பாடுபட்டு உழைத்து இருக்கிறார். அப்படி உழைச்சி கூட அவரால் என்ன பண்ண முடியல, அந்த வறுமையை இன்னும் மேலும் மேலும் உழைக்க வேண்டியிருக்கு. அந்த இதுலேயும் அவர் வைத்திய பூபதி ராவ்கிட்ட சித்த மருத்துவம் படித்து அவர் அந்த சித்த வைத்தியராக இருக்கிறார். நாம்பளாக இருந்தால் இங்கே வேலை செய்யவே டைம் இல்லை, இந்த வேலை எனக்கு பெருசு, அந்த வேலை எனக்கு பெருசு, ஐயோ டென்ஷனாக இருக்குது, ஒரு வேலையும் இல்லை, எல்லாம் சொகுசாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் நினச்சி பாருங்கள். அந்த வறுமையிலும் எப்பயும் எந்த சிந்தனை இருந்திருக்கு, இறை சிந்தனை மட்டுமே இருந்திருக்கு. அந்த வயசுலேயே உண்டான ஒரு காதல், அக்கா மகன் மேலே ஒரு அவர் காதல் பண்ணி அவருக்கு அந்த அக்கா மகளையே கட்டி, அப்பயாவது சந்தோஷமாக இருக்குதா, வாழ்க்கை அமைஞ்சதா அப்படின்னா குழந்தை இல்லாத ஒரு கவலை, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த குழந்தை இல்லைன்னா அந்த அம்மா கவலைப்பட்டு அவங்க இன்னொரு மனைவியை கட்டி. இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இவ்வளோ இருக்கும்போது நம்மளாம் என்ன பண்ணப்பான், அடப்போ தாவமாவது வெங்காயமாவது என்னப்போ இப்போ நான் இங்கே பொல்லாத பாடு கட்டுக்கிட்டு கிடக்கிறேன், நம்ம என்னத்தை போய் தவம் பண்ணுறது அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த இறை சிந்தனை இவ்வளவு கஷ்டம். கிண்டி ரேஸ்லாம் டிக்கெட் கொடுக்குறவராக இருந்திருக்கிறார் பாருங்க. கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தினுடைய வறுமையிலிருந்து மீண்டு 2 மனைவியை கட்டி எப்படி வாழ்ந்தார், நல்ல செல்வ செழிப்போடு வாழ ஆரம்பிச்சிட்டாரு. 2000 தறி, 200 பேருக்கு வேலை, எல்லாம் ரெடியாக நல்ல செல்வாக்க வந்துட்டார். வந்த பிறகு கூட அவர் ஒரு கவி சொல்லியிருக்கிறார் பாருங்க, என் ஜனனம் என் மரணம் இரண்டும் யான் அறியேன். எப்படிங்க, என் ஜனனம் என் மரணம் இரண்டும் யான் அறியேன், ஆனால் இவ்விரண்டும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். எல்லாருக்கும் இந்த தெளிவு வேணும். சம்பாதிக்கிறோம், என்ன வேணும், நான் எப்போ வேணாலும் சாகலாம், எப்போ வேணாலும் நான் பிறந்ததுன்னு தெரியாது, நான் சாக போகிறதும் எனக்கு தெரியாது, ஆனால் 2ஐயும் கொண்டுக்கிட்டு தான் நான் பொண்ணு பொருள் எல்லாம் ஈட்டுறேன். புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மை என்னும் வழிகளிலே இதை செலவிடுவேன். எப்படி, 2000 தறி போட்டாச்சு, 200 பேருக்கு வேலைக்கு வச்சாச்சு, 2 கார் வாங்கியாச்சு. அப்படி வறுமையில் இருந்தாலும் நல்ல அந்த ஊர்லேயே ஒரு பெரிய அந்தஸ்தோடு வாழ ஆரம்பித்தாச்சு. 2 காரும் எப்பயும் பெட்ரோல் ஃபுல் பண்ணி நிற்கும். அந்த 200 பேர் இல்லை, யார் வந்து உடம்பு சரியில்லைனாலும் அந்த காரை எடுத்துக்கிட்டு போகலாம். யார் வந்து ஏதாவது சுகப்பிரசவம், எந்த பிரசவம், எல்லாம் கார் எடுத்துகிட்டு போ, டிரைவர் போட்டு போ. யாருக்கு மனசு வரும்? உள்ளுக்குள்ளே காசு கார் இருந்தால் கூட, காரு என் பையன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எங்கே வெளியே போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு தாராள மனசான். புவி வாழ்வின் இயல்பக்க பொதுநலமே கருதி நன்மை என்னும் வழிகளிலே செலவிடுவேன்னு சொல்லிட்டார், கவிதை எழுதிட்டார். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்க, அங்கே தான் பிடிச்சிட்டார் இறைவன். நற்சமயம் வாய்க்குமெனில் இவை அனைத்தையும் அழிப்பேன். உயில் எழுதிட்டார். நற்சமயம் வாய்க்குமெனில் இவை அனைத்தையும் அழிப்பேன் சொல்லிட்டார். இப்போ தான் பார்க்குறாரு, என்னப்பா நீ நல்ல சமயம் வந்தால் எல்லாத்தையும் கொடுத்துருவியா உலகத்துக்கு அப்படின்னு இறைவன் லிங்க் வச்சுட்டார்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்க, உனக்கு சொத்து எதுவும் வேண்டாமோ? வேணாம், இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து, வீடு ஏக வெளிதான் என் வீடு சொல்கிறார். இது எல்லாம் அப்படியே இத்தனை கவலை, இத்தனை வறுமையிலும் எத்தனை கஷ்டத்திலும் இந்த சிந்தனை, இறை சிந்தனை போகவே இல்லை. அப்படியே இதே சிந்தனையோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய தொண்டு தானே! யாருக்காக? இந்த உலக மக்களும் இப்படி தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி காட்டணும். அதே சிந்தனையோடையே இருக்கிறார். அப்படி நல்லா வாழ்ந்து வந்தவர் இந்த மாதிரி நல்லா இருக்கும்போது திடீர்னு ஒரு அடி, சாதாரண அடி இல்லை, இரண்டாம் உலக போர், சரியான அடி தொழிலில். அப்படியே ஒரு பெரிய சரிவு, அப்படியே ஃபுல்லாக எல்லாம் லாக் ஆகிடுச்சு. 15 லட்ச ரூபா கடன் வாங்கியாச்சு. இரண்டாம் உலக போர் வேறு. அங்கே இருக்கிற சின்ன சின்ன நெசவாளர்கள் எல்லாம், குறு சிறு நெசவாளர்கள்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டம், பஞ்சம், பட்டினி, வறுமை. அவங்க எல்லாருக்கும் பணம் வாங்கி வாங்கி கொடுக்குறாரு. இவர் மேலே எல்லாரும் நம்பிக்கை வச்சோம். பெரிய பணக்காரங்கள்லாம் இவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறாங்க. எல்லாரும் இவருக்கு பணம் கொடுக்குறாங்க. இவர் வாங்கி வாங்கி அங்கங்கே இருக்கிற நெசவாளிகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இவரால் என்ன பண்ண முடியல? இவர் வாங்கினது 15, சுற்றி இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்தது 40 லட்சம். இவரால் என்ன பண்ண முடியல? வட்டி கட்ட முடியலை. நல்லா சிந்திக்கணும். வட்டி கட்ட முடியல. உடனே என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிற அந்த தொழில் பெரிய செல்வந்தர்கள்லாம் என்ன பண்ணுறாரு? வேதாத்ரி, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ரொம்ப நல்ல மனுஷர்ப்பா, நீ நீ வாங்கினது என்னவோ 15 தான், நீ மற்றவங்களுக்கு தான் இத்தனை வாங்கியிருக்கிற, அவங்க எல்லா லிஸ்ட்டும் என்கிட்ட கூட நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம், நீ இந்த 15 கட்டிட்டு நீ விலகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாம்ஜி ஒரு வார்த்தை சொன்னாராமா, நான் ஒருத்தன் இது, ஆனால் நான் ஒரு குடும்பம் தான் வெளியே வரும், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடும்பம் இந்த வறுமையில் இருக்கும்போது அவங்க எல்லாரும் குழந்தை குட்டியோடு இருக்காங்க, அவங்க எல்லாம் நடுத்தெருவுக்கு வந்துடுவாங்க, நானே நடுத்தெருவுக்கு வரேன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வெளியே வந்துட்டார். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. வீடு போய், காரு போய், 2 காரு, பங்களா எல்லாம் போச்சு. கட்டி இருந்த வாட்சு கூட கழட்டி கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறாரு. இறைவன் பார்க்குறாரு. நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அழிப்பேன்னு சொன்னேன், கொடுத்துட்டேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் மூலமாக வர்றாரு. வேதாத்ரி, இப்படி ஆகிப்போச்சேப்பா, இந்த என்கிட்ட நிலம் இருக்குது, இங்கே ஒரு குடிசை போட்டு நீ இங்கே இருந்துக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டார். அம்மா சொல்கிறாங்க, சரி பரவாயில்லைங்க, ஒரு 5 ரூபா ரெடி பண்ணி கூட்டுட்டு வாங்க, நம்ம ஒரு புட்டு சுட்டு வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புட்டு சுட்டு வியாபாரம் பண்ணி இருக்கிறாரு. அப்படி நினச்சி பாருங்கள், இதை எவ்வளவு அந்த ஊருக்குள்ளே ஒரு 2 காரு வச்சு பங்களாவோட அப்படி ஜாம்னு வாழ்ந்துட்டு அந்த புட்டை சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு 2 பக்கம் கையில் தூக்கிட்டு போய் அந்த ஊர்லேயே விற்கிறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே திறமை இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நம்ம ராமாயணத்தில் படிச்சிருக்கிறோம் இல்லை, ராமன் காட்டுக்கு போன்னு சொன்னும் போதும் அன்றளந்த மலர் போல இருந்துச்சுன்னு படித்தோம். அரசாட்சி செய்வேன்னு சொல்லும் போதும் அன்றளந்த மலர் போலையே இருந்துச்சுன்னு சொல்லி படித்து தான் இருக்கோம். ஆனால் தான் கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கிறார் பாருங்க. பெரிய பங்களா காரோடு இருந்த போதும் மனசில் எந்த விதமான பற்று கிடையாது. தான் ஒன்றுமே இல்லாத வந்தப்பங்கூட எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற நிலையில் அப்படியே இருந்துட்டார். அப்போ அதுவும் கடவுள் என்ன பண்ணார்? அப்பயும் என்ன கடவுள் என்ன பண்ணுறாரு? விட்டு வைக்கலையே வர. அதிகாலை 4 மணி மழை கொட்டி தள்ளுது. அம்மா 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த புட்டு சுக்குறதுக்காக எல்லாம் மாவெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த 2வது மனைவி அடுப்பை எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கு. வளர்ப்பு மகள் தூங்கிட்டு இருக்கா. ஐயா 4 மணிக்கு உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கிறாரு. தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்குள்ளாக ஒரு உந்து உணர்வு ஏற்பட்டுச்சாமா. டக்குன்னு முடிச்சாராம். குழந்தையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு 2 மனைவி பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாராம். ஏங்க மாமா, ஏங் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே போய் கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டாராம். மழை கொட்டுது.
அப்படியே அந்த குருசு அப்படியே சரிஞ்சு விழுகுது. போச்சா? அந்த புட்டு சுட்டுது எல்லாம் போச்சா? அப்படியே சரிஞ்சு விழுது. அன்னை லோகாம்பாவால் தாங்க முடியல. அன்னை லோகாம்பாவால் ஐயோ மாமா நீங்கள் மலையில் அப்போ கூட தான் நினைகிறேன்னு கொள்ள கணவர் நினைறாருன்னு அவரை கூட்டிகிட்டு வந்து எதுக்கால விட்டு திண்ணையில் உட்கார வச்சு அந்த குழந்தையும் கொடுத்து உட்கார வச்சு உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஈயெறும்புக்கு கூட நீங்கள் துரோகம் நினச்சது இல்லையே, இறைவன் நமக்கு இப்படி ஒரு சோதனை கொடுக்குறானே அப்படின்னு அம்மா அழுத போது அப்படியே அவர் ஒரு கவிதை அப்பா கூட பாருங்க ஒரு கவிதை எழுதுறாரு. இயற்கை என்னும் பேராட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்தாடும் காய்கள். எப்படி சொல்கிறாருங்க? இயற்கை என்னும் பேராட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்தாடும் காய்கள். எப்படி? ஒரு சாதாரணமாக இருந்தோம்னா இரும்பில் பகடை இருக்கும், கொஞ்சம் இதாக இருந்தால் ஈயத்தில் இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்தால் பித்தளையில் வச்சுருப்பான். இப்போ மகாபாரதத்தில் வர்ற கர்ணன் சகுனி இவங்கெல்லாம் எப்படி இருந்தான்? தங்கத்துலேயே கூட உருட்டுவாங்க இல்லையா? இயற்கை என்னும் பேராட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்தாடும் காய்கள். பெயர்த்து வைப்பான், இடம் மாற்றி வைப்பான், பீத்து எறிவான், பின்பு அருள்வான். பெயர்த்து வைப்பான், இடம் பெயர்த்துவான், பீத்து எறிவான், பின்பு அருள்வான். தெளிவு பாருங்க. நம்மளால் ஒரு சின்ன கஷ்டத்தை தாங்க முடியலையே, ஒரு சின்ன விஷயம் நம்மளால் நடந்தால் கூட எந்த மனசு ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது. இத்தனையும் தாங்கிக்கிட்டு இத்தனை இருந்தால் கூட பின்னாடி நமக்கு இறைவன் அருள் புரிவான்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் பார்த்தீங்களா? பிழை என்று மாற்றி உரைக்க யார் உள்ளார் உலகிலே? இதை தப்புன்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா சொல் இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டாராம் அம்மா கிட்ட. அப்படியே அம்மா அப்படியே உக்காந்துட்டாங்களாம், அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துட்டாங்களாம். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, மகான்கள் சாதாரண மனிதராக பிறந்தவர்கள் மகான்களாக ஆனது இந்த மனநிலை தான். இந்த மனநிலை தான் அவர் என்னமா மாற்றிருக்குது? மகானாக மாற்றியிருக்கிறது. பட்டினத்தார் கூட சொல்லுவாங்க, நன்றே செய்தாய், என் செயலாவது யாதொன்றும் இல்லை, அனைத்தும் உன் செயலே. எப்போ பத்ரகிரியார் பட்டினத்தார் முத்துமாலையை திருடிட்டு போன அந்த கதையெல்லாம் தெரியும், அதெல்லாம் சொன்ன டைம் ஆகிடும். முத்துமாலையை திருடிட்டு போயிட்டாருன்னு கழுமரத்தில் ஏற்ற போயிட்டார். இவர் கண்டிப்பாக திருடல, யாரோ ஒரு திருடன் இவர் பாட்டுக்கு உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரு, கழுத்தில் போட்டு ஓடி போயிட்டார். ஆனால் இவர் தான் ஏற்றுட்டாருன்னு சொல்லிட்டு பத்ரகிரியார் என்ன பண்ணுறாரு? கழுமரத்தில் ஏற்று அப்படிங்கிறாங்க. அப்போ அப்போ மனசு ஆனால் அடப்பாவி அப்படியா இப்படின்னு நாமளாம் 1008 சாபம் கொடுத்து அவனை அப்படி போடா இப்படி போடா அதுவாச்சு இதுவாச்சு 1000 பேசுவோம். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் உன் செயல். நீ என்ன நடத்து, என்னை வச்சு ஏதோ நடத்தணும்னு நினைக்கிற நடத்து அப்படின்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்களெல்லாம் மகான்களாக இருக்கிறார்கள். சாமிஜி சொல்லிட்டார்ல, பெய் தெரிவான், இடம் பெயர்ப்பான், பின்பு அருள் புரிவான். இதுக்கு ஒரு அருள் புரிவான்னு சொன்னதே, அதுக்கப்புறம் நம்ம அதையும் சிந்திக்கணுமா இல்லை? இன்றைக்கி அப்படியே நினச்சி பாருங்கள் சாமிஜியை. அத்தனை கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் வாழ்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மாவை இழந்து இன்றைக்கி உலக சமுதாய சேவா சங்கம் என்று ஒரு ஆரம்பித்து அவர் அத்தனை கவிதைகளிலிருந்து தத்துவங்களிலிருந்து இன்று வரை இன்றைக்கி எவ்வளோ பேர் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு மணிமண்டபம், இன்றைக்கி 1000 பேர் உட்காந்து எப்படா மணிமண்டபத்தில் போய் ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணிட்டு வந்தால் தான் மனசு நல்லா இருக்குன்னு நம்மெல்லாம் ஓடுறோமா இல்லையா? பெரிய வெற்றி தானே அவருக்கு. அவருடைய பிறந்த நாள், மகா சமாதி அடைந்த நாள், எல்லாத்தையும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்பாவுக்கு கூட கொண்டாடினதில்லை, இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோமே. எதற்காக? அந்த உலக நல தொண்டனுக்காக. மனைவி நல வேட்பு விழான்னு சொல்லி எந்த ஒரு அமைப்புலையுமே கிடையாது. மனைவிக்கு மரியாதை கொடுத்த மகான். நம்ம மற்றதெல்லாம் படிச்சிருக்கோம், விவேகானந்தரை பற்றி படிச்சிருக்கோம். விவேகானந்தர் தன்னுடைய அப்பாவை இறந்தப்ப ரொம்ப வறுமைக்கு போயிட்டார். அவர் எப்படியாவது
வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நீ இதுக்காக வேலை செய்கிறது, சம்பாரித்து குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்காக நீ வரல, நீ வந்ததே வேறு விஷயம், வான்னு சொல்லிவிட்டு வந்து காளியை பாரு, வந்து கேளு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் காளியை பார்த்து போனதும் காளியை பார்த்து பிரமிச்சு நின்று போயிட்டாராம். காளி பார்த்து கேட்டியா, எனக்கு வேலை வாங்கி கொடுன்னு கேட்டியா? இல்லை, நான் கேட்கல. ஏன் கேட்கல? போய் மறுபடியும் கேளு. மறுபடியும் போய் கேட்டால் மறுபடியும் அப்படியே நிற்கிறாராம் திகச்சு போய். ஏன் மறுபடியும் கேட்கல? ஐயோ, அவன் கொடுத்ததுக்கே நான் கோடானு கோடி நன்றி சொல்லணுமே, நான் இன்னும் போய் அவனை என்ன கேட்கணும்? அவர் அன்னைக்கு மட்டும் கடவுளே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டிருந்தா நமக்கு விவேகானந்தர் கிடையாது. எங்கேயோ ஒரு வேலை செஞ்சு அவன் குடும்பத்தை காப்பாற்றிருப்பார், அவ்வளோதான். இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மகான்களாக இருந்தவர்கள் அனைவரும் இந்த சமுதாயத்தை நல்லா இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். இப்போ ஒரு ஐசியூவில் இருந்த ஒருத்தர் 25 நாள் கழித்து வெளியே வந்திருக்கிறாரு. அவருக்கு பில்லு கொடுத்துட்டாங்க, நல்லா போச்சு, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். அவர் தேம்பி அழுகிறாராம். டாக்டர் வந்து, ஏன்ப்பா இப்படி அழுகிற, நீ நல்லா போயிட்டப்பா, நல்லாயிட்ட, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிட்ட, அந்த பில்லு கையில் வச்சுன்னு. ஐயோ, பில்லு ஒரு 25 லட்சம் போட்டுட்டேன்னு அழுகிறியா? அதுக்கும் அழுகலை. ஏப்பா ஐசியூவில் வேணால் ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவாகும்ப்பா, ஏன்னா ஆக்சிஜன் அவ்வளோ தட்டுப்பாடாக இருக்குது, கொடுத்து தான் பார்க்கணும், ஏப்பா இப்படி அழுகிற? இல்லை, எனக்கு 70-75 வயசு ஆயிடுச்சு, இத்தனை நாளாக ஃப்ரீயாக எனக்கு காற்று வந்துச்சு, இத்தனை நாளாக ஃப்ரீயாக எனக்கு தண்ணியெல்லாம் கிடச்சிது, காற்று நான் சுவாசிக்கிற காற்றுக்கு ஃப்ரீ, குடிக்கிற தண்ணி எல்லாமே எனக்கு கிடச்சிது, அப்போல்லாம் நான் இதுக்கு நன்றி சொல்லணுன்னே தோணலை. இந்த 25 நாள் உள்ளே வச்சு இந்த ஆக்சிஜனுக்கு 25 லட்சம் வாங்கும்போது தான் இந்த காற்றை பற்றியே எனக்கு தெரியுதுன்னு சொன்னாராம். அது மாதிரி எல்லா மகான்களும் முதல்ல தானே உணர்ந்து கொண்டு தன்னை மேம்படுத்தி கொண்டு இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் முதல்ல தொண்டு சொன்னோம். அழகாக சொல்லுவாங்க, பார்ப்பவனிடத்தில் நாணம் இருந்தால் பார்ப்பதெல்லாம் கடவுள் ஆகும், கேட்பவரிடத்தில் நாணம் இருந்தால் கேட்பதெல்லாம் அனுபவமாகும், பேசுபவரிடத்தில் நாணம் இருந்தால் பேச்செல்லாம் சத்தியமாகும், செயல் விளைவை உணர்ந்து வாழ்ந்தால் வாழ்வே நாணமாகும். அப்போ நம்மளுடைய செயல் விளைவு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எங்கே கிடைக்குது அப்படின்னா, நம் குருபிரான் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அவர் 2006 செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு மகா சமாதி அடைகிறார் வேதாத்ரி மகரிஷி. நான் அப்போ வந்து ஆப்பக்குடலில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியே வர்றேன். எனக்கு லதா மேடம்னு ஒருத்தர், அவர் தான் எங்கள் குரு. அந்த அம்மா தான் ஃபோன் போட்டு இந்த மாதிரி மகாசம் தான், அங்கேயே எனக்கு கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எப்படியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதே அந்த 2006 மார்ச் இறக்குறாரு, 2006 ஜனவரியில் அந்த முதல் தேதி அன்றைக்கி அவர் பேசுகிறாரு. நீங்கள் யூடியூப்பில் போய் கேட்டேன், கேட்டு பாருங்கள். அழுதுகிட்டு சொல்கிறார், மகரிஷி அழுதுகிட்டு சொல்கிறாரு, நானும் என் மனைவியும் இருந்தோம், அப்போ எங்களை பேட்டி எடுக்க வந்தாங்க. அப்படி பேட்டி எடுக்க வந்தபோது உங்களுக்கு அடுத்து வாரிசு இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு வாரிசு இல்லைன்னு நான் சொன்னேன். அதுக்கு என் மனைவி சொன்னால், ஏங்க மாமா அப்படி சொல்கிறீங்க, அதை இந்த பிள்ளைகள்லாம் நம்ம வாரிசுங்க மாமா, நீங்கள் ஏன் வாரிசு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் தான் எனக்கு எல்லாம் வாரிசு, நான் சொன்ன கருத்தையெல்லாம் இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறது நீங்கள் தான்னு சொன்னார். அப்போ இதையெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ளாக என்ன மாதிரியான ஒரு உணர்வு வர வேண்டும்? எப்படி நமக்குள்ளாக ஒரு உணர்வு வர வேண்டும்? இந்த கலையை கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு கடமை அப்படின்னு நினைக்காம நம்ம ஒவ்வொருவரும் இதை என்ன பண்ணணும்? இந்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பெரிய பொறுப்பாளர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த மனவளக்கலையில் விழுந்து ஒவ்வொருவரும் ஞானியாக வேண்டும் என்பது தான் அவருடைய ஆசையே. நம்ம அப்பாவுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணுமா வேண்டாமா? உலக நல தொண்டன் பொறுப்பிட்டு இருக்காரு, ஞானத்தந்தைன்னு ஏற்றுக்கிட்டோம், நமக்கு குருவாகவும் அவரை ஏற்றுக்கிட்டோம். அவருடைய ஆசை என்ன? உலகம் முழுசும் இந்த கல்வியை பரப்ப வேண்டும்.
இதை வந்து காசு பணம்னு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாமியார் மடமாக்கி இன்றைக்கி பூ போட்டு பொங்க வச்சு கும்பிட்றாதீங்க. இந்த கலையை உலகம் முழுசு கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே விட்டுட்டு வெளியே வந்துடலாம் கூட சொல்லலை, அதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. நல்ல சம்பாரி, நல்ல உழைப்பு கொடு. நீ உன்னோட இலக்கு ஒன்று வச்சுக்கோ. ஒரு 10 கோடி சம்பாதிக்கணும் போதுமா? இல்லை வேண்டாம் 100 கோடி வச்சுக்கோ. அப்படி இல்லை 1000 கோடி சம்பாரி, 1000 கோடி வேணாலும் சம்பாரிச்சுக்கோ. அதுக்கு மேலே 1% கூட நீ அங்கே இருக்கக்கூடாது, வெளியே வந்துடும். 1000 கோடி சம்பாதிக்கிற அப்படின்னு ஒன்று எய்ப் இருந்தால் சம்பாரிச்சிட்டின்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு 10 கோடி சம்பாதிக்கணும்னு நீ நினைக்கக்கூடாது. எங்கே வந்துடணும்? சமுதாயத்திற்கு வந்துடணும், தொண்டு செய்ய வந்துடணும். 1% கூட நீ என்ன பண்ணாத, அந்த 1000 கோடி இலக்கை அடைந்த பிறகு நீ வெளியே வந்து விட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு குரு கிடைப்பாங்களா? நீங்கள் வாங்க மொட்டை அடிச்சுக்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும், அதை செய்யக்கூடாது எதை செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தால் வருவோமா? எப்படி வேணாலும் நீ இருந்துக்கோ. ஆனால் நீ என்ன பண்ண, எப்பயுமே எல்லாவற்றிலையும் தெளிவாகவும் சரியாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த மனவள கலைஞனாக வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகத்திடம் அவருக்கு ஒரு குணம் இருக்காமா. அவருக்கு தங்கிட்ட வந்த எதையுமே தான் வச்சுக்கிறதே கிடையாது. தங்கிட்ட எத்தனை பொருள் வரும், கிஃப்டாக வரும், தான் உழைப்பின் மூலம் வரும், எல்லாம் வரும். தாங்கிட்ட வர்ற சம்பாத்தியத்தை தான் வச்சுக்கவே மாட்டாராம், எல்லாம் அப்பயே எல்லாம் கொடுத்துருவாராம். நபிகள் நாயகத்தோட மனைவி என்ன எல்லாத்தையும் எப்படி கொடுத்துட்டு நமக்குன்னு ஒரு பைசா கூட செஞ்சான். இறைவன் இருக்கான், நீ என்ன காப்பாற்றுறது, இறைவன் நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லி எந்த ஒரு அன்னைக்கு எவ்வளோ வருமானம் வருதோ வந்த வருமானத்தை அப்படியே ஏழை எளியவருக்கு கொடுத்து விடுவது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பழக்கமாக இருந்துச்சான். ஒரு நாள் திடீர்னு சொல்லிவிட்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போயிடுச்சாமா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் மருந்து மாத்திரைகள்லாம் வாங்கி கொடுத்தாங்களாமா. அப்போ அம்மா நினச்சாங்களாமா, இந்த மாதிரி திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு காசு வேணும்ல, அதனால் இவர் இப்படி தான் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டே இருப்பார், நாம் கொஞ்சமாவது எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சமாக எடுத்து ஒரு தெரியாமல் பெண்களுக்கு உண்டான குணம் தானே கொஞ்சம் எடுத்து சேமித்து வச்சாங்களாம். அன்றைக்கி பூரா நபிகள் நாயகம் தூங்கவே இல்லையாம். அந்த உள்ளுணர்வு பாருங்க, அன்றைக்கி பூரா அவருக்கு தூக்கமே வரலையாம். அப்படியே ஒரே குழப்பமாக இருக்குதான் தூக்கம். ஏங்க தூங்கவே இல்லை, ஏதோ என் உள்ளுணர்வு ஏதோ இங்கே தப்பு நடந்திருக்குன்னு தோணுது அப்படின்னு சொன்னாராம். என்ன போய் தப்பு, என் முகத்தை பார்த்து சொல்லு, நீ ஏதாவது பணம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கியா அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா, ஆமாம் நாளைக்கு நமக்கு உடம்புக்கு இது சரியில்லைன்னா நமக்கு வேணுமில்லை, அதனால் எடுத்து வச்சுருக்கேன், முதல்ல அந்த பணத்தை எடுத்துகிட்டு வா. வெளியே யாராவது கண்டிப்பாக 12 மணி யாராவது காத்திருப்பாங்க, போய் கொடுத்துட்டு வா அப்படின்னாராம். சரி கணவன் பேச்சை மீற முடியாதுன்னு அந்த அம்மா எடுத்துகிட்டு போய் வெளியே கதவை திறக்கிறாங்களாம். இவருக்காகவே காத்திருந்த போல் ஒருத்தர், அம்மா எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழியில் காலையில் என் பிள்ளை குட்டியெல்லாம் பட்னியாக கிடக்கும்னு சொல்லி ஏழையோ கை நீட்டி நின்றுட்டு இருக்கிறாராம். அவர்கிட்ட கொடுத்ததும் நபிகள் நாயகம் அப்படியே திருப்தி அடைஞ்சாராம். இது கதையாக இருக்கலாம், நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டதை தான், நம்ம பார்த்ததில்லை. ஆனால் அவங்க என்ன நமக்கு சொல்ல வர்றாங்க, நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இறைநிலை நம்மை சரியாக நகர்த்தி கொண்டு போகிறது என்ற ஒரு தெளிவோடு எந்த ஒரு சிந்தனையும் இருந்தால் நமக்கு எந்த காலத்தில் என்ன வராது, பிரச்சனைகள் என்பதே வராது. உண்பது நாளி உடுப்பது 4 முழம். நீ 10 வீடு வச்சுருந்தாலும் ஒரே ஒரு கட்டலில் தான் நீ படுக்க முடியும், 10 வீட்டில் உருள முடியாது. 100 சேலை வச்சுருந்தாலும் ஒரே ஒரு சேலை தான் கட்ட முடியும் இல்லையா? அப்போ இத்தனையும் தெரிந்து கொண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, அதில் இறுக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி மக்கள் எல்லாமே இறைவன் அப்படிங்கிற போய் கடவுளை கும்பிடுவதற்கே சாமிஜி என்ன சொல்கிறாரு, இறை உணர்வு அறநெறி 2 வேணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த இறை உணர்வும் அறநெறியும் அப்படிங்கிறத மத தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா இவெல்லாம் அறிவாளி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி அவளை முட்டாளாவே வச்சுருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் கோயில்கள் எல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன்,
இந்த செல்லியாண்டம் கோயிலுக்கு பூச்சாட்டினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு எல்லா இனத்தவரும் ஒவ்வொரு நாளைக்கும் அவ்வளவு செலவு பண்ணி அபிஷேகம் அன்னதானம் எல்லாம் போட்டே இருக்காங்க. நாங்கள் எங்கள் இதில் கூட போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா செலவாகி போச்சு. சரி, 50,000 செலவு பண்ணமே இறைவனுக்கு, யாரெல்லாம் சாப்பிட்டாங்க? எங்கள் சொந்தக்காரங்களே தான் சாப்பிட்டாங்க. ஒரு ஏழை எளியவருக்கு போடுறதுக்காக தானே அன்னதானம். நான் அன்னதானம் போடுறேன்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு எல்லாம் வா 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 அன்னதானம், வீட்டில் சோறாக்குன்னு எல்லாம் அங்கே போய் உட்காந்து. இதுக்கு பேர் அன்னதானமா? இதுக்கு பேர் சாமிக்கு செய்கிறதா? அப்போ இறைவனுக்கு அப்படின்னு செய்யும்போது அதான் சொன்னாங்க, ஒருத்தர் தொழுகைக்கு தினமும் போவாராம். அவர் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போயிட்டாராம். அப்போ நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன், நான் தினந்தோறும் தொழுகை பண்ணிகிட்டே இருந்தேன், அதனால தான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னாராம். அங்கே இருக்கிறவர் சொன்னாராம், இல்லை நீ ஒரே ஒரு நாள் தான் நல்லது செஞ்சுருக்க, அதனால் வந்தேன். என்னுடைய வாழ்நாளே எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாள் கூட தொழுகைக்கு போகாமல் இருந்ததே கிடையாதே, அது எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கல, ஒரே ஒரு நல்லது செஞ்சுருக்குறேன். என்ன செஞ்சேன்? ஒரு நாள் தொழுகைக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி தொழுகைக்கு போயிடும்போது அந்த சாக்கடையில் ஒரு பூனை அடிபட்டு கடந்தது. அதனால் அது எதுக்கு மேலே சாக்கடையில் கடந்தது. அந்த பூனையை எடுத்து நீ எல்லாம் சுத்தம் படுத்தி அந்த காலில் இருக்கிற மருந்து போட்டு நல்லா கட்டி விட்டு அதை கொஞ்சம் பாலை கொடுத்து நீ அதை காப்பாற்றி விட்ட. நீ போகிறதுக்குள்ளே தொழுகை முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி ஒரு நாள் நீ தொழுகைக்கு போகலை. அந்த ஒரே ஒரு நன்மை செஞ்சதுக்காக நீ சொர்க்கத்துக்கு வந்த. அப்போ கடவுளை நீங்கள் உளுந்துளுந்து உருண்டு கும்பிட்டாலும் தொண்டு என்ற ஒன்றின் மூலம்தான் இறைவன் என்ன பண்ணுறான், நம்மை ஆட்கொள்கிறான் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அகம் பிரமாஸ்மி என்று இந்த ஆத்மாவிற்கு உணர வைக்கக்கூடியதே பெரிய தொண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மகரிஷி ஒரு தடவை ஊட்டியில் இருக்கிறவங்க 4 பேர் குண்டலினி தீட்சை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் கார்டு போட்டாங்களாமா. போஸ்ட் போட்டு நாங்கள் எப்போ வர்றதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த போஸ்ட் கார்டை எடுத்துக்கிட்டு அடுத்த நாளே இவர் ஊட்டிக்கு வந்துட்டாராம். யார்? மகரிஷி. இவங்களுக்கு ஆச்சரியமா, என்னங்க சொல்லவே இல்லை, நீங்களே வந்துட்டீங்க. இல்லை நீங்கள் 4 பேர் வரணும், நான் ஒரு ஆள் வந்துட்டேன். அப்போ இந்த ஒரு எளிமை தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன பண்ணுது, உலகநல தொண்டனாக நம்மை சிந்திக்க வைக்கவும் பேச வைப்பதற்கும் ஒரு அற்புதமான பொக்கிஷமாக நமக்கு கிடைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். ஐயா சொல்கிறாரு பாருங்க, இறைவா நற்கர்மயோகம் என்னும் நற்செயலை என்னுள்ளத்தை எழுப்பி விட்டாய் அறிவேன். மகரிஷி சொல்கிறார், இறைவா நற்கர்மயோகம் என்னும் நற்செயலை என் உள்ளத்தை எழுப்பி விட்டாய் அறிவேன். இறைவன்கிட்ட பேசுகிறார். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய் உனக்கு என்னை தந்தேன். உறைவாய் எனது உள்ளத்து அறிவாய் உனக்கு என்னை தந்தேன். ஒரு சிறிய தொண்டனாக உலகுக்கு ஆக்கு. அவ்வளோ பெரிய ஆளே என்ன சொல்லியிருக்க, ஒரு சின்ன தொண்டு இந்த உலகத்துக்கு செய்கிறேன், இவ்வளோ பெரிய தொண்டை செஞ்சுட்டு ஒரு சிறிய தொண்டு இந்த உலகுக்கு செய்யணும், அதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்போ நாம் இன்னும் சிந்திக்கணும், இந்த மனவளக்கலைக்குள்ளே நாம் எத்தனை பேருக்கு தொண்டு செய்திருக்கிறோம், எவ்வளவு நம்மை முதல்ல மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற இந்த தொண்டே தொழுகையில் நாம் சிந்திக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை சொல்லிக்கலாம். அதன் பிறகு ஒரு ஔவையை எடுத்து ஒரு சிந்திக்கலாம். முருகர் ஔவை பாட்டிக்கு தான் நிறைய எல்லா விஷயம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கௌரவம் வந்துருச்சு ஔவை பாட்டி. அப்படி கோயில் பக்கமாக அப்படியே வர்றாங்க. ஔவை ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனை போல் முருகன் போகிறார். முருகன் போனால் அப்படியே இந்த பாட்டி எப்படியாவது கொஞ்சம் இதோட கர்வத்தை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி இங்கே வந்திருக்கேன், ரொம்ப பசியாக இருக்குப்பா, அதனால் இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்கும். அந்த படம் பார்த்துருந்தா தெரியும். இந்த மேலே நாவல் பழம் இருக்குது, கொஞ்சம் உனக்கு உலுக்கி கொடுக்கவா அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் கொடுப்பா, பசிக்குது. உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சுட்ட பழமா சுடாத பழம், அறியாமையில் இருக்கிற பழம் எங்கேயாவது சுடுமா அப்படின்னு கேட்டு, போப்பா பறித்து போடு போ அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்கும் சிறுவன் தானேன்னு போட்டு
அவர் நல்ல பழத்தை அப்படியே உருட்டுனா கீழே வந்து மண்ணில் விழுந்து, அந்த மண்ணில் விழுந்துன்னா அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா, உஃப் உஃப்னு ஊதி தானே சாப்பிட்றோம். அப்படி உஃப் உஃப்னு ஊதி சாப்பிடும்போது அங்கேருந்து கேட்டாராமா, பழம் சுடுதா பாட்டி அப்படின்னு முருகர் கேட்டாராம். அப்போ தான் இந்த அம்மாவுக்கு உரைச்சிதான், இவன் சாதாரண சிறுவன் அல்ல, நான் எவ்வளவோ பெரிய ஆஸ்தான கவிஞர்களிடமெல்லாம் நான் பெரிய வாதனை பண்ணி வந்திருக்கேன், நீ சாதாரண சிறுவன் அல்ல, யார் அப்படின்னு கேட்கும்போது முருகர் காட்சி அளித்தார்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முருகர் அபை பாட்டியை உட்கார வச்சு கேட்குறாரு, நீ இவ்வளோ கற்றுருக்கிறியே, அரிது எது பெரிது எது அப்படின்னு கேட்குறாரு. அரிது எருது நமக்கு நிறைய சொல்லியிருக்கேன், அரிது எருது வாணிடராய் பிறத்தல் அரிது, அந்த பாட்டு தெரியும். பெரிது எதுன்னு கேட்குறாரு, என்ன பெருசு அப்படின்னு கேட்குறாரு. பெரிது பெரிது புவனம் பெரிது. ஓ, அப்போ இந்த உலகம் ரொம்ப பெருசா? இந்த உலகம் இல்லை, புவனமோ நான்முகன் படைப்பு. இந்த உலகம் பெருசு இல்லைப்பா, இந்த உலகத்தையே படைச்சானே பிரம்மா, அவன் பெருசு. ஓ, அப்போ பிரம்மா தான் ரொம்ப பெருசு. இல்லை இல்லை, பொறுமையாக இரு முருகா. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமால் உந்தியில் பிறந்தோன். அந்த பிரம்மாவே திருமாலுடைய நாபிக் கமலத்தில், அதனால் பத்மநாபன், இந்த நாபிக் கமலத்தில் உதித்தோன், அதனால் அவன் கூட பெருசு இல்லை. அப்போ திருமால் தான் பெரியவரா அப்படின்னு முருகர் கேட்குறாரு. இல்லைப்பா, திருமாலும் அலைகடல் துயின்றோன். அவருடைய இருப்பிடம் என்னது? பார்க்கடல் தான் அவர் பள்ளி கொண்டிருக்கு. அப்போ கடல் தான் பெருசா? இல்லை இல்லை, பார்க்கடலோ குறுமுனி கலசத்துள் அடக்கம். இந்த கடலெல்லாம் அகத்திய முனிவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கலசத்தில் அடக்கி வச்சுக்கிறார். சினிமா பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த கலசத்துக்குள்ளே எல்லா கடலையும் அடக்கி வச்சுக்கிறாரு. ஓ, அப்போ அந்த கலசம்தான் பெருசா? அப்போ அந்த குருமுனி அகத்தியர் தான் பெரியவரா? குருமுனியோ கலசத்தில் பிறந்தோம். அந்த அகத்தியருக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு கலசத்திலிருந்து பிறந்தவர் தான் அப்படின்னு அவருடைய கதை. ஓ அப்படியா, அப்போ அகத்தியர் தான் ரொம்ப பெருசோ? இல்லைப்பா, கலசமோ புவியில் சிறுமண். அந்த கலசமாக பெருசா அப்படின்னா அந்த கலசமும் புவியில் ஒரு சிறு மண். சரிம்மா, மறுபடியும் நீ பூமிக்கே வர, அப்போ இந்த உலகம்தான் பெருசா? இல்லைப்பா, பூமியோ அரவனுக்கோர் தலைப்பாகம். பூமி தாங்கிக்கிட்டு இருக்கிறதே இந்த நாகம் தான் தாங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க கதைகளில். ஓ, அப்போ இந்த நாகம்தான் பெருசா? இல்லைப்பா, அரவமோ உமையவள் சிறு விரல் மோதிரம். அந்த பாம்பையே அடக்கி யார் சக்தி வந்து தான் கையில் வச்சுருக்கிறா? ஓ, அப்போ என் அம்மா தான் ரொம்ப பெரியவளா? இல்லைப்பா, உமையவளோ ஈசனுள் ஒடுக்கம். ஓ, என் அப்பா தான் உலகிலேயே பெரியவரா? இல்லைப்பா, ஈசனோ தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை பேசவும் வேண்டுமோ? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமால் வயிற்றில் விழுந்தோன், திருமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடல் திருமுன் கலசத்தில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியிற் சிறுமண், புவியோ அரவனுக்கு ஒரு தலைபாகம், அரவமோ சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசனோ தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை பேசவும் வேண்டுமோன்னு சொன்னார். எல்லாவற்றிலையும் பெருசு எது அப்படின்னா தொண்டு. மக்களுக்கு செய்யும் தொண்டு, மக்கள் ஒவ்வொருவரையும் தன்னை உணர வைக்கக்கூடிய ஒரு தொண்டு, தான் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொண்டை செய்வது தான் சிறப்பு. அந்த இடத்துல தான் யார் இருப்பாங்கன்னா ஈசனே மண்டிடுவானாம். பூசலை நாயனார் கதை கேள்விப்பட்டிருக்கோம்ல. பூசலை நாயனார் தன்னுடைய இதயத்திலேயே இறைவனுக்கு கோயில் கட்டினார். அரசன் வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கான நாள் குறிச்சிட்டாரு. பூசலை நாயனார் தன்னுடைய இதயத்திலேயே இறைவனுக்கு கோயில் கட்டிக்கிட்டார். கோயில் கட்டி அந்த நாள் கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறார். இறைவன் போய் அங்கே சொல்கிறாராம், இந்தாப்பா நான் வந்து இன்றைக்கி டேட் வச்சுருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் வர முடியாது, நான் பூசலை நாயனார்னு ஒருத்தன் டேட் குறிச்சிட்டான், நான் அங்கே போகணும் அப்படின்னு அரசன் தேடிட்டு வரான். பூசலை நாயனார் அவர் கோயிலில் சிவனை பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறவர். ஏப்பா நீ ஏதோ கோயில் கட்டியிருக்கிறியாமே? ஆமாம், என் மனம் என்னும் கோயிலிலே கோயில் கட்டியிருக்கிறேன் இறைவனுக்கு, நாளைக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம்.
மனசில் கோயில் கட்டியிருக்கிறியா? அப்போ உன் மனம் என்ற கோயிலிலே இறைவன் வந்து இருக்கிறான்னு என்கிட்ட சொன்னாரே அப்படின்னு சொன்னார். அப்போ இதையெல்லாம் நம்ம கதைகளாக படித்திருக்கிறோம். அப்போ அந்த மனம் என்ற ஒன்று எவ்வளவு விரிந்து இருந்தால் மட்டும்தான் இறைவனே நம்மிடத்தில் என்ன பண்ணுறாரு, குடியிருப்பார் அப்படிங்கிறத நாம் முதல்ல உணர்ந்துக்கணும். அதைத்தான் சொல்கிறாரு, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டு ஆற்றி இன்பம் காண்போம். வேறு எந்த ஒரு ஜீவராசியும் தொண்டு செய்யாதுங்க. மனிதர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், தொண்டு செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் முதல்ல உணர்ந்துக்கணும். அதாவது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துருக்குறோம், நம்மளால் என்ன செய்ய முடியுங்க, நம்மளாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு சில சமயம் நாமளே என்ன பண்ணிக்கிறோம், தாழ்த்தி கொள்கிறோம். அந்த தாழ்வு மனப்பானே நமக்குள்ளாக இருந்து கொண்டு நம்மளை என்ன பண்ணுறது, ஒவ்வொரு முயற்சிகளும் தடை வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் இதே போல் தான் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் உட்காந்துக்கிட்டு இருந்தானாமா ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில். அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம இவ்வளோ முட்டாளாக இருக்கவே, நம்மளால் ஒன்றுமே முடியலையே, என்ன பண்ணுறது, எல்லோரும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையே, எதையுமே சாதிக்க முடியலையேன்னு சொல்லும்போது அந்த குப்பை தொட்டியிலேருந்து ஒருத்தன் வந்தானாமா. அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனாமா ஃபஸ்ட்டு வந்தவன். ரெண்டாவது ஒருத்தன் வந்தானா, அதில் இருக்கிற அட்டையெல்லாம் தூக்கிட்டு போனானாமா. மூணாவது ஒருத்தன் வந்தானாமா, அதிலிருந்து வேஸ்ட் பாட்டில்களையெல்லாம் எடுத்துகிட்டு போனானாம். நாலாவது ஒரு நாய் வந்துச்சாமா, அதுக்குள்ளே இருந்த இலைகளில் இருக்கிற சாப்பாடையெல்லாம் தின்னு போட்டு இலையை தூக்கி போட்டு போயிடுச்சான். அஞ்சாவது ஒரு மாடு வந்துச்சான், அது போட்டுட்டு போன இலைகளெல்லாம் தின்னுட்டு போச்சான். இதை இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான், என்ன குப்பை தொட்டிங்கிறான். அது பாரு, ஒருத்தனுக்கு பிளாஸ்டிக்கை கொடுக்குது, ஒருத்தனுக்கு பாட்டிலை கொடுக்குது, ஒருத்தனுக்கு அட்டைப்படியை கொடுக்குது, ஒரு நாய்க்கு உணவு கொடுக்குது, மாட்டுக்கு உணவு கொடுக்குது, ஒரு குப்பை தொட்டி கூட வேஸ்ட் ஆகாமல் அது நல்ல ஒரு இதாக இருக்கே. நாம் ஏன் இதுவே இவ்வளோ உபயோகமாக இருக்கும்போது நாம் ஏன் உபயோகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தன்னை திருத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இப்போ நாம் சிந்திப்போம், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தொண்டு என்பது எல்லாருக்குமே ஆசை தான். கொடுத்து உதவ வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஆசை. அதுக்கு தடையாக இருப்பது எது என்றால் நம்முடைய மனம். இந்த மனதிலே விரிவு கொண்டு வர வேண்டும். எப்போ நம்முடைய மனதிலே விரிவு வருகிறதோ அப்பொழுது தான் மனம் எப்படி இருக்கும், நிறைவாக இருக்கும். அந்த நிறைவு நம்ம ஒவ்வொரு இடத்திலும் வந்து தீர வேண்டும். நம்ம எல்லோருமே இறைவனால் படைக்கப்பட்ட அற்புதமான சொரூபங்கள். அந்த சொரூபத்தின் நம்முடைய பெருமையை நமக்கே தெரியறதில்ல. அது தெரியாமல் போனதுனால தான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லாமல் நம் குரு கொடுத்த கல்வியை நல்லா கடைப்பிடித்து முதல்ல அவரை பிடிச்சுக்குவோம். அதை கொடுத்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கும் தெளிவாக எடுத்து சொல்லி சிறந்த ஒரு மனவளக்கலை தொண்டராக நாம் அனைவரும் தொண்டாட்டுவதற்கே இங்கு வந்திருக்கிறோம். இந்த தொண்டு அவர் உலகநல தொண்டனாக இருந்து கடைசி வரை உலகநல தொண்டனாக இருந்து வாழ்ந்தார். நம் ஒருவரும் இந்த ஊருக்காக, இந்த பவானி மன்றத்தில் பவானியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த மனவளக்கலையை கற்று சிறந்த ஒரு மாநிலமாக உருவாக வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சாம்ஜியினுடைய பாட்டு. அப்படியே கண்களை மூடி அப்படியே அந்த உணர்வோடு கேளுங்க. அவர் அந்த உணர்வோடு இதை பாடி இருக்கிறாரு. அந்த கண்களை மூடி கேளுங்க. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உளாய், அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னோடு, என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னோடு. கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து உய்ய
இறைவா உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அழைந்தேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அழைந்தேன். சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே. சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா. இன்று நான் நிறைவு பெற்றேன். அந்த நிறைவோடு நாம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் உலகநல தொண்டேற்றி இந்த உலகநல தொண்டனுக்கு நாம் ஒவ்வொருவரும் தொண்டராக இருந்து நம் வாழ்வில் மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் இதுவரை கேட்ட உங்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகரிஷிகிட்டே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு, அவர் நடந்த சோகத்தை எல்லாத்தையும் சொல்லி அவர் அந்த நிலையிலையும் எப்படி தொண்டு செய்தார், சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சாருங்கிறத கொண்டு வந்து நம்ம இவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்து என்ன செய்கிறோங்க? ஒரு தவத்துக்கு கூப்பிட்டா நேரம் இல்லை, ஒரு இறைவணக்கம் கூப்பிட்டா நேரம் இல்லை, ஒரு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுங்கன்னா நேரம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை. அவர் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாருங்க. தொண்டின் தொழுகையை பற்றி அம்மா அவர்கள் இவ்வளோ நேரம் மகரிஷியை பற்றி சொன்னாங்க. அவரை நம்ம குருவாக ஏற்றுட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம படிஞ்சு நடக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம குருவுக்கு கொடுக்குற மதிப்பு, குருவாக ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம். அதான் ஒரு பெரிய அதிகாரிங்க. அவர் வந்து நிறையா ஒரு 100 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு கோர்ட்டில் 100 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறார். அது போலீஸ் கண்டுபிடிச்சி அவரை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ ஜட்ஜு வந்து நேரத்துலேயே வந்துடுறாரு. இவர் இந்த 100 கோடி ஊழல் செஞ்சவரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். நேரத்துலேயே 2 பேரும் வந்துட்டாங்க. அப்போ ஜட்ஜு பார்க்குறாரு, நீங்கள் நேரத்தில் வந்துட்டிங்களே, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாப்புல. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த அதிகாரி நான் இன்னும் சாப்பிட்ல அப்படின்னு. உடனே அந்த பீனுக்கிட்ட கூப்பிட்டு ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுங்க, ஏன்னா அவர் கரெக்டாக சாப்பிட்றவராக இருக்கும். இவ்வளோ புகழ் செல்வாக்கோடு இருக்கிறவர், இவ்வளவு சம்பாதிச்சவர், சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பீனுகிட்ட சொல்லி ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவர் சாப்பிட்டு 3 இட்லி சாப்பிட்டு 1 இட்லி வச்சுட்டாருங்களாம். சரின்ட்டு அவரை வந்து உட்கார வச்சு அவர் வந்து தண்டனைக்கு ஆளாக்கி அவர் வந்து கேள்வி கேட்குறாங்க. காலையில் 4 இட்லி வாங்கிட்டு வர சொன்னேன் 40 ரூபா, ஆனால் நீங்கள் சாப்பிட்டது 3 இட்லி 30 ரூபா. மதியம் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க, நைட்டு ஒரு 3 இட்லி சாப்பிடுவீங்க. மொத்தமே உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுங்க? 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு. நீங்கள் எதுக்கு 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சேர்த்துறீங்களா? நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்துற அப்படின்னா கல்வி கொடுங்க, ஒழுக்கத்தை கொடுங்க, அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நீ அதை விட்டுட்டு சொத்து சேர்த்துனீங்கன்னா உங்கள் குழந்தைங்க என்ன ஆவாங்க? அவர் சம்பாதிக்க மாட்டார், என்ன செய்வார்? அவர் உங்களோட இன்னும் ஊழல் அதிகமாக பண்ணி என்ன செய்வாருங்க? சிறைக்கு தான் போவார். வாழ்க்கை வந்து சிறப்பாக செயல்பட மாட்டார். என்றைக்குமே உங்கள் குழந்தைங்களுக்கு ஒழுக்கம், ஒரு கல்வி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தை நல்லா இருக்கும். சொத்து சேர்க்கறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தினம் 100 ரூபாய்க்கே சாப்பிட முடியல, 100 கோடி நீங்கள் சம்பாரித்து யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் 3 தலைமுறைக்கு மேலே அந்த சொத்தை வச்சு காப்பாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி கீழே இருக்கிறவங்க 3 தலைமுறைக்கு மேலே கீழே இருக்க மாட்டாங்க, மேலே வந்துடுவாங்க. சொத்து சேர்த்தவங்க 3 தலைமுறைக்கு மேலே கீழே போயிடுவாங்க, சொத்து இல்லாதவங்க 3 தலைமுறைக்கு மேலே வந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இவ்வளோ கோடி சொத்து சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொன்னாருங்களா. குழந்தைகளுக்கு கல்வியை கொடுங்க அப்படின்னு. இப்போ நம்ம செய்கிறதா நம்ம குழந்தைங்க பார்த்து நம்ம பின்னாடி வருவாங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம காலேஜ் உடற்பயிற்சி செஞ்சால் இறைவனுக்கு செய்கிறோம், காய்கல்பம் இறைவனுக்கு, அகத்தாய்வு இறைவனுக்கு, நம்மளே இறைவன் அப்படின்னு மகரிஷி சொல்லி கொடுத்துருக்கார். அந்த வகையில் நம்ம என்ன செய்யணுங்க? எல்லாரும் நமக்காக எதுவும் செய்யலை, எல்லாம் இறைவனுக்கு செய்கிறோன்னு ஒரு எண்ணம் மனதில் பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. எப்போ கூப்பிட்டாலும் என்ன செய்வீங்க?
மன்றத்துக்கு வந்துடுவீங்க, சர்வீஸ் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க. அந்த நிலையில் தொண்டு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுங்கிறாங்க. அது மாதிரி மக்களுக்கு தொண்டு செஞ்சேன்னு அவங்க நம்ம நல்லா இருக்கிறதோட, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறதோட சமுதாயம் நல்லாயிருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தால் எப்படி இருக்குங்க? சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ நம்ம குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. அந்த வகையில் தொண்டின் தொழுகையை பற்றி பேசின அம்மா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது நன்றி உரையாட்ட அருள்நிதி டி.ஆர். சேகர் அவர்கள் மனவளக்கலை துணை பேராசிரியர், அறங்காவலராக உள்ளார். அவரை நன்றி உரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பு சிந்தனை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வாரம் நடக்குது இல்லைங்க. அதில் இன்றைக்கி அம்மா பேசின தொண்டே தொழுகை இந்த தலைப்பை நடத்துறதுக்கு தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிற கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு நன்றி. மனவளக்கலை பவானி மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய பி. அபிராணி அம்மா அவர்களையும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதி தவமேற்றி கொடுத்த என் கவிதா அவர்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை வழங்கிய சுபா அம்மா அவர்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிந்தனை விருந்து வழங்கிய மலர்விழி ராஜன் அம்மா அவர்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா பேசின இந்த கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க பேசினது எல்லாம் மகரிஷியோடைய வாழ்ந்த அனுபவம் இவங்க இருக்கும்போது பார்த்தாங்க, அப்படியே நினச்சாங்க. அப்படின்னு நானெல்லாம் நினச்சி தான் இருக்கேன். அவர் வாழ்ந்ததை நான் பார்த்ததில்லை. ஏன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் தான் மன்றத்துக்குள்ளார வந்தேன். இவங்க சொல்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னால் உள்வாங்க தான் முடியும். ஆனால் இவங்க அவங்களுடைய அனுபவிச்சிருக்காங்க. அந்த அனுபவங்கள் வார்த்தைகளை அருவியாக கொட்டுது. அவ்வளவு கஷ்டத்துலேயும் இவ்வளவு தொண்டு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த தொண்டுன்னே வரும்போது நம்மளாம் செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணுது. அதில் தலைப்பு பார்த்தம்போது எனக்கு திடீர்னு எனக்குள்ளார ஒரு உணர்வு இப்போ கிளம்பும்போது தோணுச்சு. தொண்டே தொழுகை அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம இறைவன்கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு தொண்டு செய்ய அனுமதித்தான்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட தொழுகை, அதாவது வேண்டுதலாக வைக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ திடீர்னு தோணுது. தொண்டு செய்யணும் அப்படின்னா நம்ம இறைவன்கிட்ட போய் மன்றாடி வேண்டணும் மாட்டிருக்கு. அப்போ தான் இறைவன் நமக்கு தொண்டு செய்யவே அனுமதிப்பாராட்டம் தோணுதாட்டம் எனக்கு அப்படி தோணுச்சு. திடீர்னு இப்படி ஒரு சிந்தனை இப்போ தோணுது. அம்மா சொல்லிக்கிட்டே வரும்போது இறைவனே அடியனுக்கு அடியன்ட்டாங்க. எல்லாம் சுற்றிட்டு கடைசியில் நீங்கள் தொண்டு செய்ய தொண்டனுக்கிட்ட அடியில் தான் நான் இருக்கேன் அப்படின்ட்ட போது எங்கே சுற்றினாலும் தொண்டில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வார்த்தை அதனால் நம்ம இனிமேல் இறைவன்கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு இனிமேல் கேட்கக்கூடாதாட்டிருக்கு. தொண்டு செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடு அப்படி கேட்கணுமாட்டிருக்குன்னு தோணுது திடீர்னு. எனக்கு ரொம்ப இந்த சிந்தனை எனக்கு ரொம்ப வேறு மாதிரி தோணுச்சு. உள்ள எனக்கு அனுபவம் நல்லா இருந்தது. அம்மா அப்படியே அருவி மாதிரி கொட்டுறாங்க ஒவ்வொரு கவிதையும். அவங்க பாடினாங்க இவங்க பாடினாங்கன்னு பார்க்காமே பாடுறாங்க. அம்மா சொன்னாங்க ஆரம்பிக்கும்போது பொறுப்பாசிரியர் ஒரு பாட்டை எழுத சொல்கிறாங்க, படிக்க சொல்கிறாங்க. 2 நாள் ஞாபகம் இருக்கும், 3ஆம் நாள் மறந்துடுது. நானும் பாடிக்கிட்டே இருக்கணும்னு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த ஒரு பாட்டை தவிர என்னால் இப்போ மைண்டில் வச்சுக்கவே முடியல. 2 நாளில் மறந்து போகுது. அதனால நான் ஒரே பாட்டை தான் பாடிட்டு இருக்கேன். தெரிஞ்சது ஒன்று, அதை ஒன்றானாலும் பாடிட்டே இருப்பேன்னு. ஆனால் அம்மா அருவியாக கொட்டுறாங்க. அது எப்படின்னு தான் எனக்கே தெரியல. பழக்கம் அவங்க தான் சொன்னாங்களே 30 வருஷமாக இல்லை, அதுதான் 30 வருஷமாக. அதாவது நேற்று சேர்ந்த பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் நான். அதனால் நான் அப்படி தான் இருக்கேன். அவங்க 30 வருஷமாக அந்த தொண்டு செஞ்சுருக்கனால அருவியாக கொட்டுதுங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவுடைய சிந்தனை விருந்து அருமையாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கும். அடுத்தபடியாக அறிவிப்பு வழங்க பூபாலன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பூபாலன் வாங்க, அவருக்கு ஒரு நன்றியை சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். இதை முடிச்சுட்டு நல்ல வாழ்த்து எல்லோரும் சேர்ந்து பாடலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்க
சிறக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க